நம்ம வந்து வளர்ந்த இது வேறு, லைக் நமக்கு ஒரு சரௌண்டிங் என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இருக்க பசங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளேயோ அந்த மாதிரி வளர்கிறாங்க. ஸோ என் பொண்ணு பேசிக்கலி ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி போகிறா, இறங்குறா, வரா, ரிட்டர்ன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வெளில வந்து இதை பிரேக் பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது. ஒரு சைல்டு வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ரொட்டீன் லைஃப்பை பில்ட் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். செம பெர்ஸ்பெக்டிவ். ரொட்டீன் லைஃபை குழந்தைங்களுக்குள்ள கொண்டு வரதுல அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக டூர் கூட்டு போகிறத விட பல மடங்கு கஷ்டம். ஆனால் அவங்க பில்ட் பண்ணது ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் தானே சார். நார்மலாக இருக்கதவே எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் போயிட்டு வர்றது, ஒரு ப்ளே ஏரியாவில் போய் விளையாடுறது, அப்படி தான் நம்மளும் வளர்ந்தோம். நம்ம வீட்டுக்கு வெளியே போய் விளையாடுவோம். இப்போ என் குழந்தை நான் கீழே அப்பார்ட்மெண்ட்க்கு பார்க் கூட்டு போய் விளையாடுவேன். டூருங்கிற பேரில் என்ன ஆகுதுன்னா அவளோட ஸ்லீப் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு நம்ம இப்போ வீட்டில் பார்த்து கொடுக்குறதெல்லாம் அங்கே போய் நான் ஜங்க் கொடுக்கணும், வேறு வழி கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த ட்ரிப் என் குழந்தைக்கு கண்டிப்பாக தேவையா இல்லையா, அது என்ன நினைக்குதுங்கிறதே நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். அதுவும் நம்ம கூட வருது. அங்கே வந்து இப்போ அது வந்து ஒரு ப்ளே ஏரியா பார்த்தா நான் போய் விளையாடணுங்க, ஆனால் நம்ம ஒரு ஐட்னரி போட்டு வச்சுருப்போம், நம்ம அதுக்கு போகணுமோ, அப்போ அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டு போனோம். அப்போ அது கிராங்கியாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அதை சமாளிக்க நான் கிராங்கியாவேன், அப்போ அவரை டார்ச்சர் பண்ணுவேன். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிப் போயிட்டு திரும்ப ஸ்ட்ரெஸ் ஆகி தான் வரும். நான் வந்து வீட்டிலே இருந்தாலே நான் நிம்மதியாக இருக்கேன். இது ஆனால் மெக்கானிக்கல் லைஃப் தானே சார். நார்மலான ஒரு லைஃபை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னு டிஃபைன் பண்ண பார்க்குறீங்க, மெக்கானிக்கல் லைஃப்னு வார்த்தைகளை போட்டு வளர்த்துறீங்க. நார்மல் லைஃபு காலைல ஸ்கூலுக்கு போவாங்க, சாயந்தரம் வருவாங்க, கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க. சின்ன வயசில் விளையாண்ட மாதிரி இப்போ அந்த என்விரான்மெண்ட் இல்லைன்னு நான் பார்க்குறேன் சார்.